சீதா வேலைக்கு நேரம் ஆகுதுல. ஏன்டா கத்துற? பின்ன மேனேஜர் உங்க தான் திட்டுவாரு. நான் மேல போய் துணியெல்லாம் எடுத்து வந்துடுறேன். மத்தியானம் சாப்பிட செஞ்சு வச்சிடறேன். என்னாச்சு லேப்டாப்ல மூஞ்சி பாத்தீங்களா? வாயில கொசு. சொல்றா. ஐயோ சரி நான் எப்படியும் அவங்க ரெடி பண்ணி தரேன். என்னாச்சு? ஒன்னில விட நான் பார்த்து என்னாச்சுன்னு கேக்குறல? என் ஃப்ரெண்டோட பையனுக்கு மஞ்சள் காமாலையா? ஐயோ 1000 ரூபாய் வேணுமா? சரி ஒரு நிமிஷம் இரு. இந்தா. இல்ல வேணாம். யூ சொல்றல வச்சுக்கோ. ரொம்ப நன்றிண்ணே. பாத்து போ. சீதா, இப்ப இந்த காசு எடுத்துட்டு எங்க போறான்னு தெரியுமா? எங்க போறா? அங்க பாத்தியா சீதா? ராம் இப்படி முறைச்சுன்னு இருந்தா எப்படி? அக்கா இந்தம்மா சீதா. குடி. என்னமோ இதெல்லாம் குடின்னு சொல்றேன்ல. இப்பெல்லாம் நான் ஏமாத்தி போய் சொல்லி குடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டல நீனு. நீ வெளியில போய் குடிச்சேன்னு அசிங்கப்படுத்துறதை விட நீ வீட்டுல உட்காந்து குடிப்பா. இதெல்லாம் யார் சொல்லி பண்றாங்க? ஏன்டி நீ அசிங்கப்படுத்துற? நீ என்ன அசிங்கப்படுத்துறது உனக்கு தெரியல? என்னடா ஊறுகாய் எடுக்க போறியா? ராம் பாத்தீங்களா என் பொன்னாடி சந்தோஷோட சரகுணன் முக்கியம் கிடையாது. இன்னைக்கு இந்த பாது மேல சத்தியமா சொல்றேன், இதோ நான் குடிக்க மாட்டேன். இங்க பாத்தியாக்கா? அது சீதா அக்கா போதும், இனிமேவாது என் புருஷனை சந்தேகப்படாம இரு. நீ வாரா. அதான் பிரிச்சு சொல்ல போ. நீ எனக்கே மாட்டு விடா. அப்பாடி பொன்னாடி சொல்ல போய் சொல்ற தப்பு இல்லை.